விதவிதமாக கேள்வி கேளுங்க, அப்போ தான் மாற்றி மாற்றி நானும் சொல்லுவேன். சிம்பு தனுஷை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காரு, அவங்க ஃபேன்ஸ் மாதிரி வர்றது அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு. கென் ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் அனிஷ்மா ஹீரோயின்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயின் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நடுவில் ரெஃபரன்ஸ் வந்து 3 மூவி வல்லவன் மூவி கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. அந்த ஆக்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு அப்புறம் கென் வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இல்லை போர்லாம் அடிக்கல, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போத் ஆர் அவைலபிள் டு சி. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக காட்டியிருக்காங்க, மற்றபடி ஓகே, படம் வந்து பார்க்கலாம். மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. மெயின் முட்டைக்கலக்கி சாங் அப்புறம் பரந்தேனே சாங்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. யூத் தான் பார்த்தேன் சார். யூத்து எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல திரைப்படம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் பாட்டை மட்டும்தான் எதிர்பார்த்து போனேன், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. ஆனால் வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவு சீன்ஸ்லாம் அந்த திரைப்படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஹீரோனா ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்தில். கதாநாயகன் இருந்தாலும் சரி, டேரக்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ஒரு கல் தூண் உயிர் நாடி சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் ஜிவி பிரகாஷ் தான். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், படத்தில் சாங்கு நம்ம வந்து ட்ரெண்டிங்கான சாங்கு மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட சாங் வந்து பிரமாதமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் அந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் தான் ஜெயிச்ச மாதிரி ஓகேங்களா. பாட்டை நம்ம ரசிக்கிற மாதிரி உடனே கை தட்டுற மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ வந்து அதுதான் மெயின். ஃபேரன்ஸ் ஆகி 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க. நான் கொஞ்சம் ஏற்கனவே எமோஷன் டைப்பு. இந்த படத்தை பார்த்து இன்னும் அழுகுறேன். என் பொண்ணு எனக்கு கேட்குது, என்னப்பா அழுகுறேன்ப்பானே, இந்த மாதிரி நீ பண்ணாமல் இருப்பானே. யூத் வின் கருணாஸ்னே சொல்லலாம். யூத்துன்னு டைட்டில் வச்சு மொத்த யூத்தோட மனசையும் கொள்ளடிச்சாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி யூத்துன்ற டைட்டிலுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுமோ, ஏன்னா தளபதியோட டைட்டில் அதை வந்து பயங்கரமாக சூப்பராக அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டாரு. வேறு லெவலில் படம் பண்ணிட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஃபன்னாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த மூணு ஹீரோயின் கூட லவ் ஸ்டோரி வருது, அது 3மே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்க 3 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா பாண்டிங் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் அந்த எமோஷ்னல் சீன்லாம் வேறு லெவலில் பண்ணார். ஒரு டேரக்டராகவும் ஜெயிச்சிட்டாரு, ஒரு ஆக்டராகவும் ஜெயிச்சிட்டாரு சொல்லலாம். டான்ஸுமே வேறு லெவலில் ஆடுறாரு, பயங்கரமாக ஆடுறாரு. அவர் நல்லா பாடுவார் தெரியும், ஏன்னா நிறைய ஸ்டேஜில் பாடியிருக்காரு. செம்மையாக ஆடுறாரு, சூப்பராக ஆடுறாரு. ஓவராலாக வந்து கண்டிப்பாக இவர் வந்து ஒரு டாப் ஹீரோ, டாப் டேரக்டர்ஸ் வரிசையில் கண்டிப்பாக வருவார். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் படம் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில். இப்போது நம்ம பேசக்கூடாது, நம்ம ஒர்க்கு தான் பேசணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவர் ஒர்க்கை வச்சு பேச வச்சுட்டாரு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ தோல்வியை சந்தித்தாலும், நமக்கு யார் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து காதல் அதிகமாக வைப்பா? சொல்லுங்கள், அப்பா அம்மா. அதுதான் இந்த மெயின் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணிக்காங்க. ஏன்னா வந்து படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓடுற வேகம் தெரியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. செகண்ட் ஹாஃப் நல்ல வேகமாக ஓடிச்சு. நம்ம எல்லாருமே பார்க்கும்போது என்னடா இவன் என்னதான் சொல்ல வரா, ஸ்கூல் லைஃப் நம்ம நிறைய படத்தை பார்த்துட்டுமே, இவன் என்ன தான் அப்படி புதுசாக என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நமக்கு மெயின் அப்படியே ஓடினே இருந்தது. ஆனால் அந்த 20 நிமிஷம் சீன் ஒரு டேரக்டராக ஜெயிச்சிட்டேன்.